தம்பி சமூக சேவையில பொது சேவையிலே நிறைஞ்சிருக்கிறீங்களே, உங்களுடைய கல்யாணம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லையே. நல்ல கேள்வி, கரெக்டான கேள்வி. போடுங்க போடுங்க, சூப்பர். அதாவது என்னன்னா வந்துக்கா, எனக்கு ஒரு ராசி உங்கள்ட்ட சொல்றேன். நான் லவ் பண்ணா கல்யாணம் ஆயிடும். அப்படிங்களா? எனக்கு அந்த பொண்ணு கூட இல்ல, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. இதனால நான் வந்து லவ் பண்ணாலே கல்யாணம் ஆயிடுது. நிறைய பேருக்கு ஆயிருக்கா. இது ஒரு பிசினஸாவே பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒன் சைடா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சாலே அடுத்த வாரம் பார்த்தா உங்களுக்கு பத்திரிகை கொடுப்பாங்க. ஆமா தம்பி, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் தம்பி. எங்கக்கா கடைசியா பத்திரிகை தானக்கா கொடுத்து வைக்கிறாங்க. நல்ல பையன் கிடைக்குது, அவங்க கொடுத்து வச்சு எங்கக்கா கிடைக்குது. உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க இன்வைட் வைக்கணும். நீங்க தான் இன்னும் முன்னாடி நடத்தி வைக்கணும். ஆமா கண்டிப்பா நாங்க வரப்போ அவங்க கல்யாணம். நீங்க வரலாம் நடக்காது, நீங்க வந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் நடக்கட்டும். நடந்தா உங்க நீங்க இல்லாம நடத்தவே மாட்டேன். நீங்க எல்லாம் வந்து முதல் வருஷத்துல அப்படி உட்காந்து ஜாலியா கல்யாணத்தை பார்க்கணும். என்ன பண்ணலாம்? வந்து லவ் பண்ற பொண்ணு எனக்கு யாருன்னு சொல்லுது. அதாவது மக்களே, எனக்கு அக்காக்கு 6 பேர் இருக்காங்க. 6. வணக்கம். ஹாய் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, வேற என்னக்கா பண்றது, காலத்தை ஓட்டணும்ல. அதாவது உங்க எல்லா சிங்க பெண்களையும் பாக்குறதுக்கு நானே ஆட்டோல நேரம் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. அதான் நீ காலையில நிறைய தூய்மை பணியாளர்கள் எல்லாமே இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்க எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா ஒரு ட்ரிப்பு. வாங்க அக்கா, உங்க பேர் என்ன? என் பேர் பரிமளா. ஆஹா, லைஃப் எப்படி போகுது சார்? அக்கா லைஃப் சேராட்ட மாதிரி பொறுமையா போகுதுக்கா. அப்படிங்களா? அக்கா உங்களை பத்தி சொல்லுங்க. நாங்க தூய்மை பணியாளர். இதுல வந்து நாங்க செய்யறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ, உங்களை செஞ்சது எனக்கு தான் பெருமை. ஏன்னா வந்த நோய்க்கு வந்து கியூர் பண்றது டாக்டர், ஆனா வரக்கூடிய நோய்க்கு கியூர் பண்றதா நீங்க. சோ நீங்க இல்லாம கிடையவே கிடையாது. என்னைக்குமே வந்து நீங்க தான் கெத்து. அக்கா தமிழ்நாட்டுல கொரோனால எங்க ஓடிச்சுன்னு தெரியாது. அவ்வளவுதான், கொரோனாவெல்லாம் அடிச்சு வந்தே நீங்க தானே. தூய்மை பணியாளர். ஆலந்தூர், கிண்டி, ஈகாடு, தாங்கல், வடபழனி, எம்எம்டிஏ, கோயம்பேடு. வா வா வா, கலக்கி கலக்கி வா 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 வா. அக்கா கையேந்தி போன மாதிரி கலக்கிலாம் சொல்றீங்க. ஆட்டோவை கையேந்தி போன ஆகிட்டீங்க. சரி, அக்காவுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். கலக்கின்றீங்க. பசிக்குதா தம்பி? நீ மனச புரிஞ்சுக்கிறப்பா. பசிக்குதா தம்பி ஒரு முடிவுக்கே வரலையப்பா கல்யாண மேட்டர்ல. ஏன் கல்யாணம் பண்றா? அக்கா கூடிய சீக்கிரம் லவ் மேரேஜ் பண்ணுங்க. உங்க லவ் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள் தம்பி. ஆனா உனக்கு இப்பயே சொல்றேன், எப்பயே சொல்றேன், உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிக்குதுன்னு சொல்லு. அக்கா தூக்கிட்டு வர வேண்டியது எங்களுடைய வேலை. ஐயோ, நீங்க ஒரு சட்டை போட்ட சசிகுமார் சார்க்கா. அக்கா என்ன பண்ணாங்க பெண்களுக்கு பிடிக்கும்? லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ண பிடிக்கும்? தம்பி, உன்னை பிடிக்காத பொண்ணு இருக்க முடியுமா? இருக்குக்கா, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்குக்கா. அப்படியே சொல்லிட்ட? ஆமா தம்பி, அவங்க வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்ணாங்க தம்பி. கண்டிப்பாக்கா. இப்ப இங்க சாப்பாடு போடுறேன், அடுத்து கல்யாண சாப்பாடு போடுறேன். ஓகேவா? அப்படி நம்புறேன். நீங்களே வருவீங்களா? மறக்காம வரணும்.